வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம ரமண மகரிஷி குறித்து தான் மீண்டும் பார்ப்பதாக இருக்கிறோம். 4 காணொளிகள் ஏற்கனவே அவருடைய தத்துவம் குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் எவ்வளவுதான் பேசினாலும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் மிகவும் ஈர்ப்பாக உள்ள ஒரு மெய்யியலை கொடுத்தவர் தான் ரமண மகரிஷி என்று நான் கருதுகிறேன். அவருடைய மனநாசம் என்ற ஒரு கோட்பாடு இருக்குது பார்த்தீங்களா, மனதை அழிப்பது எப்படின்னு. அதுதான் திருப்பி ஆன்மீக பரப்பில் பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான கருவாக இருக்கிறது. இது குறித்து நாம் விளக்கமாக பார்ப்பதற்கு முன்னால் நான் ஒரு வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைக்கிறேன். நம்ம ஏற்கனவே போன வெளியில் சொன்னது தான், சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோவுக்கு நீங்கள் ஏதாவது பங்களிப்பு செய்ய விரும்பினால், குறிப்பாக நிதி பங்களிப்பாக இருக்குமானால், நீங்கள் அதனுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணோன்னாக்க இந்த வீடியோவுக்கு கீழே ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் என்ற பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க அது எப்படி பே பண்ணணும், எப்படி நீங்கள் பணத்தை செலுத்த வேண்டும் என்பதை காட்டும். அது மாத சந்தாவாக ரூபாய் 119 வசூல் செய்யப்படுகிறது. இது அத்தனையும் யூடியூப் கணக்கிலுக்கு போகும். பிறகு அவர்கள் எங்களுக்கு அனுப்புவார்கள். ஆகையால் நண்பர்கள் ஜாயின் பட்டனை நீங்கள் அழுத்தினால் எங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் அந்த நிதி உதவியை அளிப்பதாக ஆகும். எனவே நண்பர்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இணைபவர்கள் உங்களுடைய தொடர்பு எண்ணையோ அல்லது மின்னஞ்சலையோ எங்களுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர் கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பர், அதற்கு தெரிவித்து விடுவது நல்லது. ஏனென்றால் யார் யார் கட்டுறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. இது வரைக்கும் கட்டியவங்க கூட எங்களுடைய மின்னஞ்சலுக்கோ அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கோ தெரிவித்தால் நல்லது. இது தவிர மெம்பர்ஷிப்புக்காக சில ப்ரோக்ராம்ஸை நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மெம்பர்ஸ் அப்படின்ற அளவில் சில உரையாடல்கள், சில நிகழ்வுகளை நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ப்ராபப்ளி அது ஓரளவு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான உறுப்பினர்கள் சேர்ந்த பிறகு நாம் அதை செய்யக்கூடும் நினைக்கிறேன். உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. நன்றி. ரமணரை பற்றி ஏற்கனவே நாம் பதிவேற்றம் செய்த காணொளிகளில் அவரை சந்தித்த வெளிநாட்டு நபர்கள் பற்றி சொல்லியிருக்கிறோம். அதில் முக்கியமானவர் பால் பிரண்டன். அது விளக்கமாக அந்த காணொலியில் இருக்குது. பால் பிரண்டன் இவரோட இன்டர்வியூ எடுக்கணும்னு கேள்விகளோடு போய் அமருகிறார். பல சந்தேகங்கள். ரெண்டாவது, இந்த ஆள் ஒரு கோவணத்தை கட்டிட்டு உட்காந்துருக்கிறாரு, இவர்கிட்ட நமக்கு என்ன கிடைக்கின்ற ஒரு சின்ன அவநம்பிக்கையும் அவருக்கு இருந்திருக்கிறது. அங்கே பார்க்கும்பொழுது ரமணருடைய அந்த ஆழமான ஒரு அகத்தை ஊடுருவுகின்ற ஒரு பார்வை அவர் மீது பதிகிறது. அப்புறம் இவர் கேள்வியெல்லாம் தொலைத்து விட்டார். ரமணர் பார்த்தார், இவருக்கு கேள்விகளே இல்லாமல் போயிடுச்சு. தன்னை மறந்த ஒரு நிலையிலே ஐக்கியப்படுகிறார். கிட்டத்தட்ட 30 நிமிடங்கள் அமைதியாக இருக்கிறார். இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு. பிறகு அங்கே தங்குகிறார், பல அனுபவங்களை பெறுகிறார். அவர் எழுதிய புத்தகங்கள் வாயிலாக மேற்கத்திய பரப்பிலே ரமணர் அறிய வந்தார். இது ஒரு புறம். அவரை போலவே அதுக்கடுத்து வந்தவர் சோமர்செட் மாம். அவரை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு ஆங்கிலேய எழுத்தாளர். அவர் இவரை பார்க்க உட்காந்துருக்காரு. ஒரு மாதிரி வெளியில் வெயிட் பண்ணுறாரு. வெயில் தாங்க முடியாமையா இல்லை தெரியல, மயக்கமாக விழுந்து விடுகிறார். ரமணர் போய் சொல்கிறாங்க நம்ம மயக்கமாயிட்டார்னு. ரமணர் போய் அவருக்கு தண்ணி தெளித்து அவர் பக்கத்தில் உட்காந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். இவர் கண்முழித்து பார்த்தபோது ரமணரோடு நேருக்கு நேர் பார்வை. ரமணர் சிறிது நேரம் அவரை உற்று நோக்குகிறார். அவருக்கு இதே கதி தான், ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் அதை சொல்லிட்டாரு, கரெக்ட் தான், எல்லாத்தையும் பேச்சு மூலமாக தான் கடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அங்கே மௌனம் கூட ஒரு சிறந்த ஊடகமாக இருக்கிறது. மௌனமே சிறந்த மொழியாக ரமணர் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சோமர்செட் மாம். இப்போ இந்த காணொலியில் நம்ம இங்கிருந்து தான் தொடங்க போகிறோம். இவருக்கு மட்டும் இல்லை, இன்னும் சிலருக்கு இந்த மாதிரியான ஒரு பார்வை மூலமாக ஏதோ ஒரு அனுபவத்தை ரமணர் கடத்திய வரலாறு இருக்கிறது. இந்த பார்வை மூலமாக ஆழமான ஊடுருவி செல்லும் அந்த
பார்வை என்பது நயனம் என்பது கண்கள், நயன தீட்சை என்று சொல்கிறார்கள். தீட்சைகளில் 3-4 விதங்கள் ஆன்மீக பரப்பில் பேசப்படுகிறது. அதில் ஒன்று நயன தீட்சை. இந்த நயன தீட்சையை அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் கொடுக்கல, நான் தீட்சை கொடுக்குறேன் வாங்க அப்படிலாம் சொல்ல. ஜஸ்ட் அவர் பார்க்குறாரு, அவ்வளோதான். அப்படி பெற்றவர்கள் லிஸ்ட்டில் தான் பால் பிரெண்டன் இருக்கார், சோமர்செட் மாம் இருக்கிறாரு. இந்தியாவில் எடுத்து பார்த்தா முனகலா வெங்கட்ராமையா, ஆர்த்தர் ஆஸ்போன், அவரும் பின்னால் அங்கேயே ஐக்கியமாகி நிறையா புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. நம்ம அவரை பற்றி பேசியிருக்கிறோம். முருகன் அவர்கள், அப்புறம் கணபதி முனி, சங்கரம்மாள், இப்படி ஒரு பட்டியல் எடுத்தோன்னா அது எத்தனை பேர் நமக்கு தெரியாது. ரமணர் நிறைய பேரை பார்த்துருக்கிறாரு, நிறைய பேருக்கு அந்த அனுபவத்தை கடத்தி இருக்கக்கூடும், தெரியாது. இப்போ இந்த நயன தீட்சை என்பது எப்படி வலிமை வாய்ந்தது, அது என்ன நடக்குதுன்றதில் சில விளக்கங்களை நம்ம பார்க்குறோம். பொதுவாக தலைமையில் கையை வச்சு தீட்சை கொடுப்பாங்க. ஆனால் ரமணர் அதிகமாக பேசினதும் இல்லை, கம்மியாக தான் விளக்கம் கொடுப்பார், கம்மியாக தான் இது சம்மந்தமான போதனைகளெல்லாம் மேற்கொள்ளுவார். பெரும்பாலும் ஒரு மௌன குருவாகத்தான் அவர் இருந்திருக்கிறார்னு எல்லோரும் அறிந்த விஷயமா இருக்குது. மௌனம்தான் அவருடைய போதனையின் ஊடகமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எப்படி சாத்தியப்படுகிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் எழுகிறது. இதில் புலன்கள் வழியாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு அழகான ரோஜாப்பூ பார்க்குறோம், அல்லது பனிமலை மிகுந்த அந்த காஷ்மீரத்தை பார்க்கிறோம், அழகான நீரூற்றை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்த சில சமயங்களில் நாம் மெய் மறந்து போகிறோம். இந்த வார்த்தை மெய் மறந்து போகிறோம் என்றால் நாம் நம்மையே மறந்து அத்தோடு ஐக்கியமாகிறோம். சில நொடிகள் அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, அற்புதம் என்று சொல்லுகிறோம். வாவ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வாவ் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வாவ்ன்றதே இப்போல்லாம் எல்லாத்துக்கும் வாவ் சொல்கிறாங்க. உண்மையான வாவ் மொமெண்ட்ன்றது உங்களை இழக்கின்ற தருணம் அது. அப்படி என்றால் பார்க்காமல் இருக்கிறோமா என்றால் பார்க்கிறோம். அது புலன்கள் மூலமாக பார்க்கின்ற பார்வை அல்ல. புலன்களையும் தாண்டி நம்முடைய கான்ஷியஸ்னஸுக்கும் அதற்கும் இருக்கிற உறவானது அங்கு இணைக்கப்படுகிறது. என்னுள் இருக்கின்ற ஏதோ ஒன்றுடன் அது ஐக்கியமாகிறது, அல்லது அதனுள் இருக்கின்ற ஒரு தன்மையோடு என்னுடைய உணர்வு நிலை ஐக்கியமாகிறது. இரண்டும் ஒன்றாக மாறுகின்ற அந்த நொடிப்பொழுதுதான் நம்மை அந்த வியப்புக்குள்ளான நொடியாக மாற்றுகிறது. மற்றபடி நாம் கண்கள் வழியாக பார்க்கிறோம், புலன்கள் மூலமாக கவனிக்கிறோம் என்ற ஒரு கவனிப்பு இருக்குது இல்லையா, அந்த அப்சர்வேஷன். இதற்கு என்ன வித்தியாசமாக இருக்கிறது என்று பார்த்தால், அங்கே தான் ரமணர் அந்த விளக்கத்தை சொல்கிறாரு. அங்கே நீங்கள் பைனரி ஆகிடுறீங்க, நீங்கள் வேறு அது வேறு இருக்குது. அதோடு ஒன்றுபட்ட ஒரு பார்வை அல்லது நான் பார்க்கிறேன், என் கண்கள் ஊடாக பார்க்கிறேன் என்று அதை தனித்து வைத்து பார்க்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது. அந்த இடத்துல ஒரு ஐக்கியம் இல்லை. ஆகினால ஒரு இயல்பான ஒரு கனிவோ அல்லது உறவோ அங்கே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாயிடுது. அதனால் அங்கே அன்பு என்பது இல்லாமல் போயிடுது. இந்த அதர்ன்றது உருவாகுது அப்படின்ற ஃபிலாசபியை நம்ம பார்க்குறோம். வேற இந்த கான்ஷியஸ்னஸ் இந்த தன்னுணர்வானது தான் என்ற ஒரு தன்மையை விட்டு அழகி, தான் என்ற ஒரு தன்மையை விட்டு விலகி அப்படியே அதுவாக ஒரு க்ஷணப்பொழுது இருந்து விட்டு வருகிறது. அது நம்ம பல சமயங்களில் பார்க்குறோம். திரையில் கூட சில பிம்பங்களை பார்க்கும்பொழுது இந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்படுது. அந்த நொடிகளெல்லாம் ஆன்மீக அனுபவ நொடிகளாகத்தான் விளங்கி கொள்ள வேண்டியிருக்கிறது இந்த சமயத்தில். இப்படி இந்த உணர்வோடு கலக்கின்ற அந்த நொடிகள் புனிதமான நொடிகளாக ரமணர் கருதுகிறார். இந்த நயன தீட்சை அல்லது பார்வையினால் ஒரு அனுபவத்தை கடத்துவது என்பது வெறும் பார்க்கறது இல்லை, ஒரு ஆற்றலை பரிமாற்றம் செய்வதற்கு இணையானது. இது என்ன ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்திலும் நம்மிடம் உள்ள ஒரே விதமான தன்மையானது இருக்கின்றது என்பதை அறிதல் மட்டுமல்ல, உணர்தலும் அத்துடன் இணைதலும் ஆகும். அதுதான் ஆன்மீக அனுபவமாக தெரியுது.
இந்த அனுபவத்தை பெற்றதால் தான் ரமணர் வந்து இந்த வழிகாட்டுதலையெல்லாம் கொடுக்குறார். அப்போது எனக்கு அது சாத்தியப்படுமா அப்படின்னு யாராவது கேட்டாங்க, நானே கேட்குறேன். எனக்குள்ள இருக்கிற கேள்வி தான், என்னால் இப்படி ஒரு இயற்கையோடு ஐக்கியப்படுற அனுபவத்தை பெற முடியுமா? என்னாலேயும் வந்து கண்கள் ஊடாக வந்து இந்த ஆன்மீக ஒளியை கடத்த முடியுமா, பெற முடியுமா அப்படின்ற கேள்வி எழுவது இயல்பு. அதற்கு தான் ரமணர் வந்து அவருடைய அந்த வழக்கமான அந்த செல்ஃப் என்கொயரின்ற ஃபிலாசபி தான் அதுக்கு தீர்வாக வைக்கிறார். நான் ஆர் அப்படின்னு எழுதி பார்த்தீங்களா, நான் யார். இந்த நான் யார் என்ற கேள்வி தான் வந்து அவர் கொடுக்குற ஒரே ஒரு வழி வந்துங்க, டைரக்டான வழி. நான் யார் தான், செல்ஃப் என்கொயரி தான். இந்த செல்ஃப் என்கொயரின்ற வார்த்தைக்கு வந்து நம்மை நாம் அறிதல் அப்படின்றத வந்து பொதுவாக சொல்லிட்டு போயிடுறோம். அப்படியெல்லாம் அறிஞ்சிட முடியாது. ஏனென்றால் அது புலன்களால் அறியப்படக்கூடிய அறிவை பற்றி அவர் பேசலை. காரண காரியங்களால் அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பற்றி அவர் பேசலை. இவைகளுக்கு அப்பால் இருக்கின்ற ஒரு உணர்வு நிலையை உணர்வதை பற்றி பேசுகிறார். அதுதான் அவருடைய முக்கியமான பாயிண்ட்டு. எல்லாருக்கும் தெரியும். ஆனால் திரும்பி பேசும்பொழுது ஒரு கிளாரிட்டிக்கான ஒரு வழி கிடைக்குது பார்க்கணுமா. அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்னென்னா, எண்ணங்களை உருவாக்குவது மனம். இந்த எண்ணங்களை தாண்டி போனால் தான் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல எண்ணம் வரும்பொழுது இது யாருடைய எண்ணம் அப்படின்ற கேள்வியை கேட்க சொல்கிறார். அவர் ரொம்ப சிம்பிளான வழியை சொல்கிறார். கேள்வி மட்டும் கேட்டுக்குங்க, கவனிங்கன்றார். யார் யோசிக்கிறாங்க, யார் இது எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு என்றால் இந்த நான் யார், ஒவ்வொரு நிலையிலையும் கேளுங்கன்றது. இந்த சிந்தனை எனக்கு வருகிறது, எங்கேருந்து வருகிறது, இங்கிருந்து வருதா, இங்கிருந்து வருதா, அதுக்கு விளக்கம்லாம் பின்னால் கொடுக்குறார். அதை உற்று கவனிக்கும் பொழுது அந்த அந்த அகம் ஆனது நான் என்ற அந்த அகம் இருக்குது இல்லையா, அது அகந்தைன்னு சொல்லாமல் தெரியல. இந்த நான் என்ற அடையாளமானது கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமாகிறது. அப்போது வந்து இதில் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் there are so many paths leading to the truth. ஆனால் டைரக்டான பாத் வந்து இந்த நான் என்ற நான் யார் அப்படின்ற விசாரம் தான், ஆன்ம விசாரம் தான் வந்து நேரடியாக உங்களை கொண்டு போய் உங்களுக்குள்ளே ட்ராப் பண்ணும். இந்த வண்டியை பிடிச்சி போங்க, கரெக்டாக போய் ஊர் போய் சேர்ந்துடுவீங்க அப்படின்னு சொல்லாத அவர். அப்படி என்றால் இதை எப்படி செய்வது என்றால், தொடர்ந்து இந்த கேள்விகளை, ஒரே கேள்வி தான், நான் யார். பல நானாக நாம் இருக்கிறோம் இல்லையா, பல தருணங்களில் பல நானாக நாம் வந்து வெளிப்படுத்தி கொண்டே வருகிறோம். நம்ம இதற்கு தான் அவர் சொல்கிறார், பிணம் சுடும் தடின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கம்பால் வந்து பிணத்தை எரிப்பாங்க, கடைசியில் அந்த கம்பையும் போட்டு எரிச்சிடுவாங்க. அந்த ஒரு தடி மாதிரியான ஒரு தான் தன்மை கொண்டது தான் இந்த நான் யார் என்ற கேள்வி. அந்த கேள்வியை மட்டுமே வச்சுக்கிட்டு கிளறிட்டே இருந்தீங்கன்னாக்கா எண்ணம் என்ற அந்த பிணத்தை எரித்துக்கொண்டே இருப்பீர்கள். கடைசியில் இது இப்படியே போயிட்டே இருக்குமான்னு கேட்டால் இல்லை, அந்த கேள்வியும் கடைசியில் வந்து தானாக எரிந்து போய்விடும். அப்போ கேள்விகள் இல்லாத ஒரு உலகமாக மாறிவிடும். எண்ணங்கள் உருவாகி கொண்டிருக்கின்ற நிமிஷத்துக்கு 1000 எண்ணங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது இந்த மனம் என்பது. மனதுடைய வேலையை வந்து என்னென்னா, எதை பற்றியும் கவலைப்படாதான். அது வந்து எண்ணங்களை வந்து சும்மா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை நிறுத்திட்டாலே அது இல்லாமல் போயிடும். அது நிறுத்துறதுன்றதே ஒரு எண்ணமாக மாறிடக்கூடாது. அதுதான் அப்சர்வேஷன்ற அளவில் அவர் சொல்கிறார். அகங்காரம் அழிந்த பின்பு இந்த எண்ணங்கள் எல்லாம் அழிந்த பிறகு மிஞ்சுவது எது அப்படின்னு கேட்டால் ரமண சொல்கிறார், நான் மிஞ்சுகிறேன். இந்த நான் என்று சொல்லக்கூடிய 2 ஐன்னு ஒரு காம்போனன்ட் சொல்கிறாரு. ஒரு தூய உணர்வாக நாம் வந்து நம்மை புரிந்து கொள்கிறோம். ஒரு எசென்ஷியலிசம் சொல்லுவாங்க நண்பர்கள். இது வந்து பியூர் ஐடியலிசம். இது கருத்து முதல் வாதத்தினுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த விளக்கங்கள் தரப்படுகின்றன என்றாலும் கூட அதன் மீது வெறும் அறிவை கொண்டு கட்டவில்லை. இது அனுபவத்திலிருந்து சொல்லுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. அதனால தான் மக்கள் வந்து இந்த அறிவை வந்து சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு அனுபவம் கிடைக்கிறதா என்று இவருக்கு முன்னால் போய் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்பொழுது அந்த நிலை எப்படி இருக்கும், அந்த பியூர் கான்ஷியஸ்னஸுடைய அந்த அனுபவத்தை நான் புரிந்து கொண்டு விட்டேன் என்றால், நானாக இல்லாத ஒரு தருணத்தில் இருக்கின்ற நான் அந்த சச்சிதானந்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாறாத நித்தியமான இருப்பு கொண்டது தான் என்னுடைய கான்ஷியஸ்னஸ் அப்படின்றது பியூர் அத்வைதிக் ஃபிலாசபி.
இது சாத்தியமா, நீ பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே சாத்தியம், எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே பியூர் கான்ஷியஸ்னஸ் தான். ஆனால் நம்ம வந்து பல முகமூடிகளாலும் பல திரைகளாலும் மறைக்கப்பட்டு மறந்து போயிருக்கிறோன்றதான் உண்மை. திருப்பி நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் கேட்டாக்க பார்த்துருக்கேன். நான் தான் சொன்னேன், இந்த மலையை பார்க்கும்போது மெய்வறந்து போன தருணங்களில் அதுதான் ஆனந்த நொடியாக இருந்திருக்கிறது. நீங்களும் கூட பல சமயங்களில் அதை அனுபவிச்சிருக்கீங்க. ஆனால் அதுலேயே சஸ்டெயின் ஆக முடிய மாட்டேங்குது. இங்கே ரமணர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, மனோலயம் மன நாசம்ன்றார். மனோலயம் லயித்து போவது. இசையில் லயித்து போவீங்க, ஆனால் திருப்பி வந்துடுவீங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் இருப்பீங்க, 3வது நிமிஷம் நீங்கள் உங்களுடைய சுயத்துக்கு திரும்பி விடுவீங்க, சுயரூபம் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த லயித்து போவது என்பது வந்து தீர்வு அல்ல. ஒட்டுமொத்தமாக அந்த மனதை வந்து நாசம் செய்ய வேண்டும். என்ன வார்த்தை பாருங்கள், மன நாசம் தான் அவருடைய அடிப்படையான இலக்காக இருக்கிறது. அந்த இந்த லெவலுக்கு போனால் தான் அந்த ஆனந்தத்தை வந்து ஒருத்தர் வந்து பெற முடிகிறது மட்டுமல்ல, அதிலேயே இருக்கிறான்றதையும் அவர் விளக்குறார். இதெல்லாம் வந்து சார் ஒரு விதமான மாயாவாதம், மயக்கிற அனுபவிக்க முடியாத ஒரு மயக்க நிலையை உண்டாக்கின்ற வாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை எல்லாருக்குமே இருக்குது. டோட்டலாக ரமணரை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெட்டீரியலிஸ்ட்டு ஆர்கியூமெண்ட்டை நம்ம வைக்க முடியும். ஆனால் அவர் அதையும் ஒரு லாஜிக்காக ஆர்கியூ பண்ணாமலேயே அந்த நிலையை பற்றி சுட்டி காட்டுகிறார். அவர் என்ன கேட்குறாரு, விழிப்பு நிலையில் இருக்கிறீங்க, நீங்கள் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போது ஒரு உலகம், ஒரு மனசு, எண்ணங்கள், இவை அனைத்தும் இருப்பது தான் நீங்கள். முடிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியுது எல்லாமே. ராத்திரி தூங்க போகிறீங்க, கொஞ்ச நேரத்தில் இது எல்லாமே மறைஞ்சு போயிடுச்சு. ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் இல்லைங்கய்யா. ரமணர் சொல்கிறார், ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லாது ஆனால் நீங்கள் இருக்கீங்க, உயிரோடு தான் இருக்கிறீங்க. ஆழ்ந்த உறக்கத்தில் நீங்கள் இது வரைக்கும் பகலில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த உலகம் இல்லாத பகலோ இரவோ நீங்கள் தூங்காமல் இருக்கிற சமயம் எடுத்துக்கிறேன். தூங்காத நிலையில் இருந்த நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் இல்லை அது. ஆனால் நீங்கள் இருக்கின்றீர்கள், உயிரோடு இருக்கிறீங்க, இருப்பு நிலையில் இருக்கிறீர்கள். அப்போது இந்த ஆழ்ந்த நிலையிலேயே இருந்தோம் என்று அறியப்படுவது எது? எல்லாம் போயிடுச்சு, எல்லாமே தெரியல தூக்கத்தில். ஆனால் கனவு, உறக்கம், நீங்கள் விழிப்பு, 3 நிலையிலுமே வந்து வேறு ஏதோ ஒன்று உங்களை தாண்டி இருக்கிறது. இந்த 3 நிலையிலையுமே வேறு ஒரு ஐட்டமானது உள்ளுக்குள்ளே ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியுதான்னு கேட்குறார். ஆன்மீக அனுபவம் என்பது புதிதாக ஒன்றை பெறுவது அல்ல, அது ஏற்கனவே உன்னுள் இருக்கின்ற தன்மையை உணர்ந்து கொள்வது தான். அது வெளியில் இல்லை, அது கான்ஷியஸ்னஸ் தான். அதை நீங்கள் அனுபவிப்பது என்பது தான் வந்து அது அடிப்படை. அது வெளியிலேருந்து வராது, உள்ளே தான் இருக்குது. இந்த உள்ளே இருக்கிறத உணர்வதற்கான ஒரே வழி தான் வந்து நான் யார் என்ற ஒரு பாத். ஒரு லெவலில் போக போக கேள்விகளால், அந்த ஒரே கேள்வி தான், கேள்விகளால் இல்லை, ஒரே கேள்வி, எல்லாத்துலேயும் அந்த கேள்வி கேட்ட வேண்டாம். கேட்டுக்கிட்டே போனாக்க அது அந்த எண்டில் தான் வந்து இந்த அனுபவம் கிடைக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் மனம் என்பது எண்ணங்களின் தொகுப்பு. எண்ணங்கள் தான் மனம். எண்ணம் இல்லாத நிலையில் என்ன இருக்கும்? ஒரு ஃப்ராக்ஷன் அது கிடைக்கும், நம்ம அதை அப்சர்வ் பண்ணுறது இல்லை. எண்ணங்கள் இல்லை என்றால் மனமும் இல்லை. இந்த உலகம் இருக்குது பாருங்கள், இந்த மனதினால் தான் உலகம் இருக்கிறதுன்றார். உலகம் மனதினால் உருவாக்கப்பட்டது, மனதின் பிரதிபலிப்பு தான் இந்த உலகம். அப்படி என்றால் மனம் அடங்கினால் உலகமும் அடங்கிவிடும். நம்ம உலகம்னா இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு நான் நினைக்கிறேன்னாக்க, மெட்டீரியலிஸ்ட்டு எல்லாம் தப்பு இல்லை அப்படின்ற விஷயம் இல்லை. அந்த நம்ம பார்க்கின்ற உலகம், நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு உலகம், ஒரு துன்பம், ஒரு இன்பம், நம்ம எப்படி ரிலேட் பண்ணுறது உலகத்தோட. ஒரு சின்ன ஒரு பாதகம் வந்து விட்டால் அப்படின்னா கோபம் வருது நமக்கு. இப்போ எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை குழுக்கள் வந்து மோதல்களாக இருக்க போகிறாங்க, வேகமாக இருக்க போகிறாங்க. அவங்கவுங்க உலகத்தை அவங்கவுங்க சிருஷ்டித்துக் கொள்கிறார்கள். இது வந்து இந்த மனம் அது அடங்கினால் இந்த உலகமும் ஒன்றுமே தான் போகும், புன்னகை மட்டும்தான் மிச்சமாக கிடைக்கக்கூடும். அங்கே
அப்போ சுயம் என்பது மனதிற்கும் உலகிற்கும் அடிப்படையான ஒரு உணர்வு. இந்த சுயம் என்பது இதை தாண்டி தான் இருக்கின்றது. மனதையும் உலகையும் தாண்டி தான் யுவர் செல்ஃப் இஸ் தேர். அப்போது இந்த சுயத்தை அறிவது என்பது தான் திருப்பி ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய இந்திய தத்துவங்களுடைய அடிநாதமாக இருப்பது இதுதான். இதனுடைய நீட்சி என்னன்றதை நீங்கள் பார்க்க போகிறோம். இதை சும்மா ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு இந்துத்துவா இந்து மதம் அப்படிலாம் இல்லை. இது எது மதமும் இல்லை. இது மனிதர்கள் தங்களை அறிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதல், அவ்வளோதான். இதை இந்த கயிறு பாம்பு விளக்கம் தெரியும் நமக்கு. அத்வைதத்தில் முக்கியமானது கயிற்றில் பாம்பை காண்கின்ற தன்மை. பெரும்பாலும் நம்ம கயிறில் பாம்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த எண்ணங்களை நீங்கள் ஒழிக்கும் போது இந்த மாயை நீங்கி உங்கள் சுயம், நீங்கள் தான் கயிறு. உங்கள் சுயமானது ஏற்கனவே மறைக்கப்பட்டும் கோஷாக்களால் மூடப்பட்டும் பல்வேறு இல்யூஷனஸ் இருக்க எல்லாம் களைஞ்சு உங்கள் சுயத்தின் தன்மையானது உணர்வீர்கள். அப்படி உணர்வு நிலை எப்படி இருக்கும் கேட்டாக்கா, அதுதான் உணர்ந்து பார்த்தா தான் தெரியுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பல ஞானிகள் பேசியிருக்கிறாங்க. பேசித்தான் தீர வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் நான் மௌன குரு அல்ல, நம்ம பேசி தான் ஆகணும். பொதுவாக இந்த ஆன்மீக நிலையை அறிவதற்காக இந்திய ஆன்மீக தத்துவ பரப்பில் 3 வழிகளை சொல்லுவாங்க. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம்னு. சிரவணம்ன்றது குரு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக பெறுவது. மனனம்ன்றது கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்மளே ஆராய்ந்து பல நூல்களையும் பார்த்து அதன் மூலமாக அறிந்து கொள்வது. 3வது நிதித்தியாசனம் என்பது அந்த உணர்ந்த அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் ஸ்டேட்லேயே ரிமைனாக இருக்கிறது, அதிலேயே நிலைத்திருப்பது. அந்த எண்ணங்களற்ற அந்த வெளிக்குள்ளே அப்படியே இருக்கிற ஒரு நிலை. இந்த நிதித்தியாசனம் பற்றி தான் முக்கியமான நிலையாக ரமணர் கூட கருதுகிறார். இது எப்படிங்க எங்களுக்கு சாத்தியம்? இதெல்லாம் சாமியார் சன்னியாசிகளுக்கு தான் சாத்தியம். குடும்ப வாழ்க்கை வாழக்கூடாதா? சமூகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் இதுக்கும் முரண் அல்ல. இது உங்களை நீங்கள் உணர்கின்ற ஒரு அனுபவ நிலை. இப்படி நீங்கள் உங்களை நீங்களே அனுபவித்து அறிந்து கொள்வதனால் எந்த வகையில் நீங்கள் சமூகத்துக்கு எதிரியாக போகிறீங்க, அல்லது உங்கள் ஈடுபாடுகளை நீங்கள் சிறப்பாக எடுத்து செல்லக்கூடியமே தவிர அதையே நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்க விவாதத்துக்குள்ளே வருது. இதில் பார்த்தோம்னாக்க எல்லோருக்குமே முடியும் அப்படின்னு சாத்தியப்பாடுன்ட்டாக்க அதற்கான வழியை தான் ரமணர் சொல்லிக்கிட்டே இருக்கார். இதில் எங்கே இருக்காது அந்த ஒரு பியூர் கான்ஷியஸ்னஸ், அந்த ஒரு பரிசுத்தமான அந்த ஆன்ம நிலையை எப்படி பார்க்க முடியுமாண்டா, இப்போ கண்ணால் எல்லாத்தையும் பார்க்கலாம், கண்ணையை பார்க்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் வருது. மனதால் எல்லாத்தையும் பார்க்க முடியும், மனதை எப்படி பார்க்குறது? அதில் அவர் என்ன சொல்கிறாரு, அது தன்னைத்தானே உணரும் நிலை கிடைக்கும்ன்றார். இது ஏதோ இங்கே திருப்பியும் கூட ஒரு சாதாரண விஷயந்தாங்க. ரொம்ப சாதாரண விஷயத்த பிரம்மாண்டமாக பேசிட்டு கொண்டு ஒரு நிமிஷம் நம்ம உட்காந்துக்கிட்டு யார் யோசிக்கிறோம், எங்கேருந்து யோசனை வருது, இந்த வரிகள் எங்கேருந்து வருகிறது, இந்த மொழி எங்கேருந்து வருகிறது, நம்மை ஆட்டுவிக்கின்ற அல்லது வழிகாட்டுகின்ற கட்டளைகள் மூளையிலிருந்து வருகின்றனவா அல்லது வேறு எங்கே தான் வருகிறவா, இந்த விருப்ப உறுப்புகள் தோன்றுகின்ற இடம் எது அப்படின்ற அளவிற்கு நாம் உற்று கேள்விகளை எழுப்பிக்கொண்டு சற்று அமைதியாக நாம் கவனித்தோம் என்றாலே இந்த நிலையானது என்ன சொல்ல வருகிறார் புறப்படும். அதையும் தாண்டி ஒரு இருப்பு நிலையை சொல்கிறார் அவர். இந்த எண்ணங்களால் தொகுக்கப்பட்ட மனதினால் உருவாக்கப்பட்ட எண்ணங்கள் ரெண்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. அது ஒரு இன்னும் சொல்லப்போனாக்கா அது ஒரு பொருளால் ஆனது அல்ல. அகம் என்பது பொருளால் ஆனது அல்ல என்பதால் தான் இவ்வளவு பேச்சு. இல்லைன்னா எப்போ லேபில் வச்சு கட் பண்ணி பார்த்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் கூட இந்த இடத்துல ஜான் ஹாப்கின்ஸ் ஆராய்ச்சி மையத்தில் அமெரிக்காவில் இந்த நிலைகளை குறித்து ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்ம அடுத்த காணொளி இந்த அவங்க மேற்கொண்ட ஆய்வுகளின் தொகுப்புகளை வழங்குவதாக இருக்க போகிறது. மொழியற்ற மனநிலை என்ன, அந்த பியூர் கான்ஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி நடக்குது,
அது வந்து மெடிடேஷன் மூலமாக தான் சாத்தியமா, அல்லது மூலிகைகள், மருந்து, ட்ரக், வேறு ஏதாவது தூண்டலினால் சாத்தியமாகும்னு பார்க்குறாங்க. சாத்தியப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான அனுபவம் வந்து ஃப்ரண்டல் லோபில் தான் வந்து நடக்கிறதா சொல்கிறாங்க அவங்க. இது வந்து ஒரு பியூர் கான்சியஸ் ஸ்டேட்டுன்றதை அடையிற ஒரு தன்மை வந்து மூளையினுடைய முற்பகுதியில் நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அனுபவிக்கின்றவர்களெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி பல 100 பேரை வச்சு தொடர்ந்து வந்து ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த ஆன்மீக அனுபவங்கள் குறித்தெல்லாம் பேச தொடங்கியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனாக்க அருண் ஷோரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ரமணரை பற்றியும் ராமகிருஷ்ணரை பற்றியும் ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார். அதில் நிறைய இவங்களை சைக்கலாஜிக்கலாகவே வந்து அவர் வந்து கவுண்டர் பண்ணி பார்க்குறார். இது எப்படி ஒரு வெறும் ஆன்மீகம் எடுத்துக்கிறதா, இல்லை வெறும் விஞ்ஞான ரீதியாக விளக்கக்கூடிய ஒரு மனித மனநிலையா அப்படின்ற கொஸ்டினுக்கெலாம் வரார். ஆனால் ரமணர் வந்து இந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு போய்கிட்டே இருக்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப ஆர்வத்தோடு நண்பர்களை தேடிக்கிட்டே இருக்கேன். இதை வந்து நம்ம வந்து எப்படியாவது அறிவியலுடைய அந்த கைகளுக்குள்ளே வந்து அப்படி பிடிச்சிடணும் அப்படின்ற முயற்சி வந்து இப்போ தொடங்கியிருக்கிறாங்க. அந்த ஆர்வத்தோடு தான் நம்மளும் பார்க்குறோம். ஆனால் ரமணர் வந்து அதையும் தாண்டி மிக எளிமையாக சிரித்து கொண்டே வந்து அதை புறம் தள்ளுகிறார். பாருங்களேன், அதாவது நீங்கள் ஒரு அனுபவத்தை அடையலாம், ஆனால் நான் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை தர முடியுமானால் அது வந்து தனி மனிதனுடைய மனம் சார்ந்த பிரச்சனை அல்ல, அது ஆற்றல் பரிமாற்றம். அது ஒரு பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தினுடைய கண்ட்ரோலை கையில் வைக்கிற வேலை. அது அந்த வேலையை அவர் செய்கிறாரு. சும்மா ஒரு கோணத்தை கட்டிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு பார்வையை பார்க்குறாரு. எதிராளி வந்து ஃப்ளாட் ஆகிடுறான். ஆக அந்த தூய உணர்வு என்பது தன்னைத்தானே அறியும் தன்மையை கொண்டது அப்படின்ற அளவில் அதை சொல்கிறார். ரமணனுக்கு மட்டும் இப்படி ஒரு திங்கிங்னு வச்சுக்கோமே, இப்படி ஒரு விளக்கம் கொடுக்க முடிஞ்சுன்னு கேட்டால், அவருடைய 17வது வயதில் அந்த இறப்பு அனுபவம் கிடைக்கிது. மதுரையில் அந்த வீடு இருக்குது. இன்றைக்கி கூட ரமண கேந்திராவை வச்சு அதை வந்து பராமரித்துட்டு வராங்க. அங்கே தியானங்கள்லாம் நடக்குது. ஒரு நெருக்கடியான சந்து, பக்கத்திலே மீனாட்சி கோயில். அவர் அந்த தருணத்தை சொல்கிறாரு, நான் வந்து ஒரு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இந்த அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் வந்து இது பற்றிய ஆய்வுகள் வந்து மேலை நாடுகளில் செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. அது குறித்தெல்லாம் ஆழமாக போக போக நமக்கு வந்து அந்த ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்கன்ற தகவல்களும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட புத்தகங்களையும் நான் சமீபத்திலே வந்து கிடைச்சிது. எனக்கு இன்னும் வாசிக்கலை, சில புத்தகங்களை வாசித்து கொண்டிருக்கிறேன். அவைகளை வைத்து நம்ம வந்து காணொலிகளில் விளக்கம் தருவதாக இருக்கிறோம். ஆனால் இந்த 1 மணி நேரம்லாம் பத்தாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இவர் வந்து உடல் இறந்தால் என்ன ஆகும்னு பார்க்குறாரு. உடல் தான் இறக்கிறதே தவிர நான் இறக்கவில்லைன்னு புரிஞ்சுக்கிறார். இந்த அனுபவத்தில் வந்து நான் இறக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டே இந்த உடல் மட்டும் ஃப்ளாட் ஆயிடுச்சு. அப்போது நான் என்பது உடலுக்கு வெளியிலையும் வரும் போல் இருக்குது. இது என்னடா இது அப்படின்னு பார்க்குறாரு. இதுதான் திருப்பி தான். ஆனால் இது நுண்ணியமான சில விஷயங்களை வந்து சொல்கிறார். இந்த உடலுக்கு அப்பாலும் வந்து என் கான்ஷியஸ்னஸ் பரவுகிறது. நான் அடையாளமற்று போகின்ற ஒரு உணர்வு வெளியிலே கரைந்து போகிறேன். ஆனாலும் கூட நான் என்னை அறிந்தவனாக இருக்கிறேன். இதுதான் நான் ஒரு கான்செப்ட். இங்கே தான் நம்ம ராபர்ட் ஆடம்ஸுடைய அனுபவத்தை பார்க்குறோம். ஆங்கிலேயர் அவரும் வந்து பால் பிரிண்டனுடைய நூல்களை படித்து அறிந்து ரமணனில் வரார். ஏற்கனவே பல பங்களிப்புகளையும் பல தேடல்களையும் கொண்ட ஆள் அவர். பல கேள்விகளை சுமந்து கொண்டு தான் வருகிறார். அவர் அருணாச்சலத்துக்கு வந்து சேர்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து அந்த ஊருக்கு போய் இப்போயே திருவண்ணாமலை போகிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அவங்க சிரமப்பட்டு வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு தேடலோடு வந்து ஒரு தாகத்தோடு வந்து அவர் முன்னால் உட்கார்றாரு. ஆனால் சந்தேகத்தோடு உட்கார்றாரு. இந்த ஒரு எளிமையான ஆடை அணிந்த ஒரு நபர், அதுவும் அதிகமாக எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் என்ன தரப்போகிறாருன்னு பார்க்குறாரு. ஆனால் அவரை பார்த்து வந்து ரமணர் வந்து ஆராயவில்லை, மதிப்பீடு செய்யவில்லை, ஜஸ்ட் பார்க்குறாரு, அவ்வளோதான். இவருக்கும் பார்வை தான் ட்ரீட்மெண்ட்டு. பார்வையினாலேயே தான் சுமந்து கொண்டிருந்த அடையாளத்திற்கு இனிமேல் இங்கே வேலை இல்லை, ராபர்ட்டு நீ சாதாரண ஆள் தாண்டா அப்படின்னு கரைத்து விட்டார். அந்த நொடியிலேயே வந்து அவருக்கு அமைதி என்பது வந்து ஆட்கொள்ள தொடங்கி விட்டதாக அவர் பதிவு செய்கிறார். ராபர்ட் ஆடம் சொல்கிறார்,
இந்த ஞானியினுடைய அமைதி இருக்குது பாருங்கள், அந்த மௌன மொழி, அதுதான் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக அங்கு இருந்தது. அதுவே என்னுடைய பல எழுது கொண்டிருந்த எண்ணங்களையும் கேள்விகளையும் அறுத்தெறிய போட்டது. என் மனசையே நிப்பாட்டிடுச்சுட்டார். இது ஒரு வெளிநாடுகளில் பகுத்தறிவாளராகத்தான் யோசித்து கொண்டிருந்தவர் பலருக்கு நிகழ்ந்திருக்கிறது. அப்போ இந்த சவால், இந்த எண்ணங்களை அறுத்து தான் பாருங்களேன், அப்புறம் நம்ம பேசலாமே. என் நண்பர் சொன்னார், நீங்கள் முதல்ல அனுபவப்படுங்க சார். இதே தான் ரமணர் சொல்கிறார், நீங்கள் அனுபவப்படுங்க. இது ஆறு மாதிரி நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. ஆறு இந்த அனுபவத்தினால் கடலில் கலக்கும் போது தன் அடையாளத்தை இழக்கிறது. இந்த ஆறு கடல்ன்றது ரொம்ப பாப்புலரான ஒரு உதாரணம் தான். அப்போ ஆறுக்கு அப்போ அங்கே வேலையே இல்லையா? ஆறு தன்னை இழக்கவில்லை. ஆறு என்ற பெயரை இழந்திருக்கலாம், அது தண்ணீர் என்ற தன்மையை இழக்கவில்லை. இது இப்படி ஒரு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ அது தன்னுடைய தன்மையை அறிந்து கொள்கிறது, பியூர் கான்ஷியஸ்னஸாக இருக்குது. எங்கும் பரவி இருக்கிற கடலாக இருக்கிற நீர் அப்படின்ற ஒரு தன்மை அது இருக்குது. ஆனால் அது ஆறு என்ற ஒரு அடையாளத்தோடு இல்லை, அது கடலாக இருக்கிறது. கடல் எங்கே இருக்குன்னாக்க வெளியில் இல்லை, அங்கே தான் பாயிண்ட்டு. உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அதுவும் உங்களுக்குள்ளே இருக்கிற கடலுக்குள்ளே நீங்களே போய் கலந்துட வேண்டாம். அப்போ இன்னொரு கொஸ்டின் வருது இங்கே. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு கடல் இருக்குமா? அவங்கவுங்க தனி யூனிவர்ஸ். அப்போது அப்படி இல்லை. இங்கே தான் ரமணர் அதான் மௌன குருவாச்சு. அவர் எல்லாத்துக்கெல்லாம் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. நீ உள்ளே போயா, ஊருக்குள்ளே போ, அப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவ. இதுதான் அந்த பாஷை. அந்த அனுபவத்துக்குள்ளே போன பிற்பாடு அந்த அனுபவம் இந்த அனுபவம் ஒன்று தான் என்று புரிகிறது. ஒரு கலப்பு ஏற்படுகிறது. இதை நீங்கள் எளிதான ஒரு அத்வைதிக் டேர்மில் பிரம்மம்னு சொல்லிடக்கூடும். பியூர் கான்ஷியஸை சொல்லிடக்கூடிய ஒரு எகல் மாதிரி சொன்னால் ஒரு யூனிவர்சல் ஸ்பிரிட்னு சொல்லிடக்கூடிய அந்த வகையில் போனாக்கா மனம் அறுக்கப்பட்ட நிலையில் எதால் செய்ய முடியும் என்றால் இது திருப்பி அந்த இதுதான் பிணத்தை எரிக்கும் தடி கொண்டு அடிப்பது போல நான் யார் என்ற விசாரம் மூலமாக கேள்விகளை அடித்து காலி பண்ணுற ஒரு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கின்ற ஒரு உணர்வு நிலை இது. ரமணர் இந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறார். உடல் இருக்குது, ஆனாக்க நான் தான் உடல்ன்ற உணர்வு இல்லை. அதே போல் உலகம் இருக்குது, நான் உலகை அனுபவிக்கிறேன் என்ற உணர்வு இல்லை. நான் தான் இதை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற நான் என்ற உணர்வு அங்கே இல்லை. எண்ணங்கள் எழக்கூடும், எண்ணங்கள் இல்லாமல் இருக்காது, ஆனால் அவற்றுடன் நான் ஒட்டி கொள்வதில்லை. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கள். எண்ணங்களை இல்லாமல் செய்வதில்லை. எண்ணங்கள் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கான், அது ஒரு போக்கில் போய்கிட்டு இருக்கு. எண்ணங்களோடு நான் ஒட்டிக்கொள்வதில்லை. தூய உணர்வு மட்டும் இருக்கிறது. இந்த தூய உணர்வு ஒரு கண்ணாடி போல எல்லாவற்றையும் பிரதிபலிக்கிறது. நான் ஒரு கண்ணாடி, அவ்வளோதான். அந்த கண்ணாடியில் கூட நான் ஒட்டிக்கொள்வதில்லை. ஸோ இது பற்றற்றது என்பது என்று சொன்னால் பொருள் மீது பற்று என்பது மட்டுமல்ல, அகத்தின் உள்ளே இருக்கின்ற பற்றுகளை பற்றி பேசுகிறார்கள். அகப்பற்று. எவ்வளவோ விஷயத்தை நம்ம கருத்து ரீதியான பற்று கொண்டு இருக்கிறோம். எவ்வளோ எண்ணங்களை பற்று பிடிச்சி வச்சுருக்கிறோம். இதான் சரி, இதான் சரி, இதான் சரி. இதான் அளவுகோல்கள், எக்கச்சக்கம் அளவுகோல்கள் உள்ளே கிடக்குது. இது அத்தனையும் இந்த பற்றுலாம் விட்டுருங்க. நீங்கள் டக்குன்னு விட்டு பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தெரியும். ஐயோ, அதுக்கப்புறம் நம்ம அடையாளம் தான் போயிடும். அதனால தான் நம்ம காணொலியை பார்த்த சில பேரில் கமெண்ட் போடுவாங்க, ஐயோ அப்படி அவர் அப்படி இப்படி தான் இங்கே பேசுகிறாரு, நம்பாதீங்க. சில பேர் போட்டிருக்காங்க. எனக்கே தெரியாது நான் அப்படியான்னு. ஒவ்வொரு நொடிப்பொழுதிலே ஒவ்வொரு வேல்யூஸ் போயிட்டே இருக்குது. அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. இது பொறுப்பற்ற தன்மையும் கிடையாது. இது உண்மையை தேடும் அறியும் ஒரு தாகம். இது இந்த இடத்துல அவர் சொல்கிறார், தன்னைத்தானே அறிவது என்பது தான் நித்தியமானது, மற்றதெல்லாம் சரியான அறிவாக இருக்க முடியாண்டார்.
அந்த நிலையில் வந்து நீங்கள் வந்து இருமைத்தன்மை, அந்த பைனரி இரட்டை நிலை, 3 அது வேறு இது வேறுலாம் கிடையாது, ஒரு ஐக்கிய பண்போடு இருக்கிறோம் நம்ம. அப்போ உலகத்தில் என்ன நான் தான் நீங்கள் தெரியும் போது நான் உங்கள் மேலே இருக்கிற அன்பு என்பது இயல்பான ஒன்றாக இருக்கிறது. நாம் அன்பாக இருக்கிறோம். நான் அன்பு செலுத்துகிறேன் இல்லை, நாம் அன்பாக இருக்கிறோமாக. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரமணர் வந்து நீங்கள் ஏற்கனவே அதுவாக இருக்கிறீர்கள், ஏற்கனவே நீங்கள் அதுவாக தான் இருக்கிறீங்க, அது இருக்கிறோன்றதை மறந்து போயிட்டீங்க. அப்படி தான் இருக்கிறோன்னு நீங்கள் மறந்து போயிட்டீங்க, உங்கள் மேலே நிறைய போட்டுக்கிட்டீங்க. அதிலிருந்து மீண்டு வரும்போது மீண்டும் மிஞ்சுவது உண்மையான நீங்களாக இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னார். இது அடிக்கடி சொல்கிற விஷயமா தான் நண்பர்களே. இந்த காணொலிக்கு இது ரொம்ப வைட்டலான கான்செப்ட், அதனால தான் சொல்கிறேன். இந்த மூச்சு பயிற்சி பிற சாதனங்கள் எல்லாம் எப்படின்னு கேட்ட பொழுது அதெல்லாம் உதவக்கூடும். ஆனால் அது ஒரு ஊர் எல்லையில் உங்களை விட்டுட்டு போயிடும். சிம்பிளானது உங்கள் எண்ணங்களின் மூலத்தை நீங்கள் அறிவது என்பதுதான் ஒரே வழி. இந்த வழி தான் வந்து எல்லா கற்பனைகளிலிருந்தும் உங்களை வந்து கழட்டி விட்டுட்டு நிஜத்தை பார்க்க வைக்கும். இது வந்து சாத்தியம்தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது ஏதோ காலையில் 6:30 மணிலேருந்து 8:30 வரைக்கும் பார்ட் டைமாக மாதிரி ஏதாவது மெடிடேஷன் மேட்டராக தான் இல்லை. 24/7 நான் யார் என்ற அறிந்து கொள்வ விழைவது அல்லது அந்த ஆன்ம விசாரம் என்பது வந்து 24 hours நடக்க வேண்டிய வேலை. அது அப்படி பார்த்தா ஆழமாக நான் யார் என்று விசாரிங்கன்னு சொல்லிட்டா எப்படிங்க விசாரிக்கிறதுன்னு கேட்டாக்க அதுக்கு ஒரு சும்மா எளிமைப்படுத்தி நான் பார்த்தேன். நான் என்ற உணர்வு வந்து அதனுடைய மூலத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. மூலம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த நான் எங்கடா இருக்குது இந்த நான் அன்பா. அப்போது சாப்பிடும்போது யார் சாப்பிட்றது? நான் சாப்பிட்றேன். இந்த நான் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்க. சாப்பிடும்போது கூட கேட்டு வைக்கலாம். நடக்கும்போது கூட இப்போ யார் நடந்துக்கிட்டு இருக்காங்க? இது ஒரு அபத்தமாக தெரியும் நமக்கு. நான் தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். நீ தானா? நீ யார்? நான் வந்து யார்? அதான் கொஸ்டின். அதான் அந்த கொஸ்டின் நீங்கள் கேட்டுருங்க. இப்போ பேசிகிட்டே இருக்கேன். நித்யா நீ யாரியா? நான் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யார் பேசுகிறேன்? நான் தான் பேசுகிறேன். நான் திருப்பி அந்த நான் யாருன்ற மூலத்துக்கு போங்கட்டார். பேசும்போது கவனிங்க, நடக்கும்போது கவனிங்க, ஓடும்போது கவனிங்க, கோபப்படும் போது கவனிங்க, சோகப்படும் போது கவனிங்க, கவலைப்படும் போது கவனிங்க, பதட்டப்படும் போது கவனிங்க. யார்? நான் பதட்டப்படுகிறேன், நான் பயப்படுகிறேன், நான் கவலையோடு இருக்கிறேன். அந்த கவலையை விடுங்க. நீ யார்? இந்த நீ யாரு புரிந்து கொள்ள உணரும் பொழுது இதெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து விழுந்து விடும். இது எதுவுமே உங்களுக்கு வலியை உண்டாக்காது. அப்போ யாருக்கு கோபம் வருது? எனக்கு தான் கோபம் வருது. சரி, அந்த கோபத்தை விடுங்க. நீ யார்? இந்த இதுதான் நான் யாருன்னு கேள்வி கேட்குறது பார்த்தோம் போதுங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் அது. ஆனால் இது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு லெவலில் வந்து பயம் வந்துடும். அவர் சொல்கிறார் பயம் வரும். இந்த பயத்தை வந்து மனம் வந்து அலைப்பாய்வது இயற்கை. அது அப்பவும் கூட நீங்கள் விரக்தி அடையக்கூடாது. எது அடைஞ்சாலும் அது யார் நான் யார் என்ற கொஸ்டினை வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். வலிக்குது எனக்கு அப்படின்னா இந்த வலிக்கு பின்னால் இருக்கிறது யார்? இது வந்து பாதை நண்பர்களே. இப்படியே வாழ்க்கை முழுக்கவான்னு கேட்டால் தெரியாது. சிலருக்கு சில க்ஷணங்களிலேயே அந்த மைண்ட் ஓப்பன் ஆகிருப்பான். சில நொடி பொழுதுகளிலே அந்த ஜேர்னியானது வந்து ஒரு விஸ்தாரமான ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்மளை உள்ளாக்கின்ற ஒரு நிகழ்வு நடக்கக்கூடும் சொல்கிறார். இதில் வந்து இன்னொன்று இருக்குது. எண்ணமில்லாத ஒரு சூழல் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி கெட்டே போனாக்க ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருக்கலாம். எண்ணமில்லாத சூழலில் கூட அது எப்படிப்பட்ட நிலை என்று பார்ப்பது ரொம்ப முக்கியன்றார். மனம் லயமாகணும். மயக்கத்தில் இருப்போம். கொஞ்சம் எண்ணம் இருக்காது. ஒரு மந்தமான ஒரு மயக்கமான நிலை, எந்த சிந்தனையும் இல்லாமல் அப்படியே மண்ணு மாதிரி இருக்காம்பா அப்படின்வாங்க. அதையும் தாண்டிய நிலை தான் வந்து அந்த விழிப்பு நிலை. நான் இருக்கிறேன் என்ற விழிப்போடு அந்த மௌனமானது அங்கு இருக்க வேண்டும். இந்த அலைகள் எல்லா கடலில் அலை அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்குது.
அலைகள் ஓய வேண்டும் என்றார். அலைகள் கடலுடைய ஒரு பகுதியைத்தான் அலைகளாக அலைவாகிறது. இந்த அலைகளை நம்ம வந்து நிறுத்திட்டோன்னா, அலையே இல்லாத போயிடுச்சுன்னா அமைதி, பேரமைதி, அமைதி. நான் அமைதியின் ஒரு பகுதியாக இருக்கிறேன். எனக்கு அமைதி வேண்டும் என்பதல்ல, எனக்கு கவலை இல்லாமல் இருக்கின்றதில்லை. நான் தான் வந்து நிம்மதியின் ஒரு பகுதியாக இருக்கிறேன். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வருது எல்லாருக்கும், குறிப்பாக பெண்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை வருதான் நான் பார்க்குறேன். அப்போ எப்படி அவங்க அதை சைக்கலாஜிக்கலாக எதிர்கொள்ளக்கூடிய திராணி வந்து இல்லாமல் இருக்கிறாங்க. இது இங்கே தான் ரமணர் சொல்கிறாரு, கவனிங்க, உங்களை கவனிங்க, டீப்பர் செல்ஃப்குள்ளே போங்க. அது அப்போ எல்லாம் உதிர்ந்து போய் வந்து நீங்கள் வந்து இந்த நான் என்பது அந்த சமயத்தில் வந்து உங்களுடைய எல்லா அடையாளமும் வந்து தொலைந்து போகின்ற ஒரு தருணம். அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான தருணமாக தோணும், பயமாக இருக்கும். இந்த பயத்தையே நீங்கள் வந்து விசாரணையுடைய எரிபொருளாக மாற்றுங்கள். இந்த பயத்தையே எரிச்சிடுங்க அப்படின்ட்டு அதையும் கடந்து போங்கன்றார். அப்போது இப்படியாக வந்து அந்த நானுடைய மூலத்துக்கு செல்வதற்கு யதார்த்த வாழ்க்கையில் மெடிடேஷன் மாதிரி இல்லாமல், அந்த மெடிடேஷன் வேணும். பல வழிகளை அவர் சொல்கிறார். அவர் வந்து எதையுமே தூக்கி எறியலை. ஞான மார்க்கா, கர்மயோகா எல்லாத்தையுமே அவர் வந்து ஏற்றுக்கிறார். பக்தியையும் ஏற்றுக்கிறார். நான் யார் என்ற விசாரணை கேட்பதற்கு எளிமையாக இருக்குது. ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ண வெவ்வேறு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸஸும் சாத்தியமாகுன்றார் ரமணர். நீங்கள் ஒரு வழிபோக்கன் போல் பக்கத்தில் நடக்கிறத பார்த்துட்டே போங்க. உங்கள் பயணத்தின் ஊடாக பல காட்சிகள் வரக்கூடும்ன்றார். இந்த வெறும் அப்சர்வேஷன் தாங்க. நான் யாருன்னு கேட்குறோம். இப்போ இதை துன்பப்படுவது யார் அப்படிதான் கேட்குறோம் பொறுமையாக. ஆனால் எடுத்த உடனே வந்து ஒரு வாரம் அப்சர்வ் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு நினைக்க முடியாது. அது பல காலங்களாக இதை பயிற்சி செய்தவர்களுக்கே பலன் கிடைக்காத சூழல் இருக்குது. இதற்கு வந்து உண்மையான ஒரு தேடல் தான் வந்து அஸ்திவாரம். ஒரு லெவலில் நமக்கே தெரிய ஆரம்பிச்சது இல்லைங்க, இந்த கேள்வி எழ ஆரம்பிச்சது. என்ன நடக்குது, யார் சிந்திக்கிறாங்க, உள்ளுக்குள்ளே இவ்வளவு வேதனைகளுக்கு காரணம் சிந்தனை தானா அப்படின்னும் பொழுது சில பேர் வந்து பாதையிலே அதை கைவிடக்கூடும். அந்த இடத்துல கொஞ்சம் ரமணர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு சரண்டர் ஆகிடுங்கட்டார் இயற்கையிடம். ஐயா எனக்கு வழிகாட்டுக்கான ஒரு இறைவனுடன் இறைஞ்சுவது போல் அது சூழலை உருவாக்கிக்கலாம். அப்பவும் கூட நீங்கள் ஒன்றும் இல்லாதவராக மாறிடுறீங்க. இப்படி போகும்பொழுது இந்த பயணத்தில் போகும்போது சில பேருக்கு ஒளி உண்டாகக்கூடும், வெளிச்சம் தெரியும். சில பேருக்கு வந்து ஒலி கேட்கும், காதுகளில் வந்து யாரோ பேசுகிற போல் இருக்கும். சில பேச்சுக்கள் எல்லாம் வந்து கேட்கும்படி ஆகும். சில பேருக்கு வந்து பறக்கிற மாதிரி அனுபவம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இதில் கான்சன்ட்ரேட்டே நிலை குத்தி இருக்கக்கூடாது. யார் இதை அனுபவிக்கிறார்கள் என்று பாருங்கள் தான். அதாவது உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த கேள்விகளை கேட்டு பயணம் செய்யும் பொழுது இம்மாதிரியான சாத்தியப்பாடுகள் நிறைய இருக்குது. இந்த சித்துக்கள் எல்லாம் வந்து நிறைய கண்ணு முன்னால் வந்துட்டு போகும். இதையெல்லாம் நீங்கள் வந்து புறம் தள்ளிவிட்டு நான் யார், இதை யார் அனுபவிக்கிறான், யார் பறக்கிறான், யார் மிதக்கிறான், யாருக்கு அதில் கேட்குது, இப்படி கேட்டுக்கிட்டே போங்க நீங்கள் அப்படின்ட்டார். ஸோ அது வந்து புற உலகத்தில் அப்ளை பண்ணி பார்த்தாக்க காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு இல்லை, காரியங்களை செய்யுங்க, சேவைகளை செய்யுங்க. நான் செய்கிறேன்னு இருக்கக்கூடாங்க, நான் இருக்கக்கூடாது. இங்கே காரியம் மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த நான் செய்கிறேன், என்னால் நடக்கிறது அப்படி அல்ல, அது நடக்கிறது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட பகவத்கீதையினுடைய ஃபிலாசபியை வந்து அவர் வந்து அங்கீகரிக்கிறார். நிஷ்காம கர்மா, இந்த பலனை எதிர்பார்க்காமல் செய்யுங்கள் என்றால் அதை ரொம்ப நேரோ டவுன் பண்ணி அதை வந்து கொச்சையாக்கிடக்கூடாது. ஒரு ஆன்மீகத்தினுடைய வெயிட்டேஜோடு சொல்லப்பட்ட வாக்கியங்கள் அது. அங்கே நான் என்பது வந்து அங்கே ஆப்சண்ட் ஆகிடுது. எதிர்பார்ப்பு என்பது இல்லாமல் அங்கே செயல் மட்டும் வந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அளவில் வந்து நம்ம அதில் இன்வால்வ் ஆகிறோம். அப்போ தான் அதனுடைய இன்ப துன்பங்களை வந்து நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கில் சொல்கிறார். அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு சாட்சியாக இருக்கிறோம். பல நிகழ்வுகளை வந்து சாட்சியாகத்தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் ஆன்மீக பயணத்துக்குள்ளே போயிட்டா. அதுதான் வந்து இதில் ஒரு விமர்சனத்துக்குரிய அனுபவமாக தெரிகிறது.
இவ்வளோ போர் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதில் வந்து நம்முடைய பங்கு என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இங்கே இயல்பாகவே எழுகிறது. இந்த கேள்வியை ரமணர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. இவ்வளோ வன்முறைகள் நடக்குது, இவ்வளோ பிரச்சனை இருக்குது நாட்டில், அப்போ நான் மட்டும் ஒதுங்கி நான் என்னை தேடி போவது என்பது எப்படி என்றால், அதற்கு அவர் சொல்கிறார் பதில், நீ வந்து அதில் தலையிடக்கூடாதுன்றது இல்லை, முதல்ல நீ வந்து குறைபாடோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும்போது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவேன், நீ முதல்ல வந்து நீ யாருன்னு பாரு, உன்னை நீ அறிந்த பின்னால் உன் ஈடுபாடு என்பது இயல்பாக அங்கே நடக்கப் போகுது என்றார். அப்போது புற உலகத்திலும் நாம் வந்து ஈடுபாடு கொள்ளுகிறோம், செயல்படுகிறோம், ஈடுபாடு அல்ல செயல்படுகிறோம். அக உலகத்திலும் வரக்கூடிய இந்த மாய பிம்பங்களை தாண்டி வந்து ஒரிஜினல் சோர்ஸுக்கு போகிறோம் அப்படின்றது தான் அவருடைய பேசிக்கான கன்டென்ஷனாக தான் அவருடைய அடிப்படையான தத்துவ விளக்கமாக இருக்கிறது. இப்படி ரமணருடைய இந்த செல்ஃப் என்கொயரி மூலமாக அறியப்படும் உணரப்படும் அனுபவம் என்பது ஒரு என்டையர் ஆற்றலோடு, பிரபஞ்ச ஆற்றலோடு இணைகின்ற தன்மையைத்தான் குறிக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலின் பகுதியாகத்தான் நம்முடைய ஆன்மா அல்லது உயிர் என்பது இருக்கிறது என்றால், இறப்பு என்பது என்ன என்ற ஒரு கேள்வி அங்கே வந்து விடுகிறது. ரமணரை பொறுத்த வரைக்கும் அந்த இறப்பு என்பதே கிடையாது, பிறப்பு இறப்பே கிடையாது ஆன்மாவிற்கு. அது ஒரு ட்ராவல் ஜோன் இல்லை இருக்குது, அவ்வளோதான். இது பழமையான தத்துவமாக தெரியலாம், ஆனால் அது உள்ளுக்குள்ளே அவர் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுறார். அவர் யதார்த்த மனிதர்களும் கூட ஏற்று இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டுதல்களை அவர் ரொம்ப எளிமையாக கொடுக்குறாரு. ரொம்ப அப்ட்ராக்டான ஒரு ஃபிலசாபிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது, சிம்பிள் கொஸ்டின் டிஸ்கஷன் தான். அந்த வகையில் தான் வந்து இறப்பு பற்றி பேசும்பொழுது இந்த பதிலை சொல்கிறாரு. ஆக்சுவலி அவர் 1950 வந்து ஏப்ரல் 14 இறந்து விடுகிறார். அதற்கு பிறகு அவரை அங்கங்கே பார்த்ததாலாம் சொல்லுவாங்க. எப்பவுமே இந்த மகா ஞானிகள் இறந்துட்டாங்கனாக்க அங்கங்கே அவர் தோற்றம் தந்ததாகலாம் நிறைய தரவுகள்லாம் இருக்குது. அதுக்கு அவர் கேட்டபோது என்ன சொல்கிறாரு, இருப்பு இல்லை, இருக்கும்போதே கேட்குறாங்க, நீங்கள் வந்து அங்கே தென்பட்டீர்கள், இங்கே தென்பட்டீர்கள், அந்த மாதிரி நிறைய ரமணர் வந்து ஒரு இடத்துல இருந்து பேசிகிட்டு இருக்கும்போதே இன்னொரு இடத்துல மற்றவங்களுக்கு வந்து காட்சி தந்ததாக அல்லது பேசியதாகலாம் குறிப்புகள் இருக்குது. இது எப்படி சாத்தியமாகிறது என்று கேட்டபொழுது, இதெல்லாம் வந்து அவரவர்கள் வந்து மனதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை, அந்த அந்த தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனோநிலையினுடைய வெளிப்பாடு தான் இது. அவர் வந்து நான் தான் அங்கே போனேன் மாயஜாலாம் சொல்ல, அவங்கவுங்க மனசில் இருக்கிறதுனால அது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது. அந்த அளவுக்கு அதீதமான ஒரு பற்று கொண்டவர்களாக இருப்பதால் என் மீது அது நான் அங்கே காட்சி அளிக்கிறேன். ஒருத்தர் வந்து நம்ம திருவண்ணாமலை கோயிலுக்கு போய் பார்க்குறாரு, வந்து அவரை நாடி வந்த சீடர், அந்த லிங்கத்துக்கு பதிலாக வந்து ரமணரே தெரிகிறார். அவரை பதட்டி அடிச்சுட்டு ஓடிடுறாரு. அப்போவும் கூட உங்களுடைய எண்ணங்களுடைய ப்ரொஜெக்ஷன் தான் நானாக தெரிகிறேன்னு அவர் வந்து ஒரு ஹம்பிளாக வந்து அதை விட்ரா பண்ணுறார். உள்ளிருந்து ஒரு குரல் என்னை வழி நடத்துகிறது அப்படின்னு யாராவது சொன்னாக்கா அந்த குரல் வந்து யாருன்னு யோசிச்சு பாருங்கள். யாருடைய குரல்? திருப்பி அந்த கொஸ்டின் தான், அந்த கேள்வி கேட்டு பாருங்கள். இந்த குரல்கள் எல்லாம் வந்து நம்ம அது ஒவ்வொரு கட்டத்தில் வந்து எழுப்புகின்ற ஒரு சின்ன அதிர்வலைகளை தவிர அது மட்டுமே ஞானம் அல்ல அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேரானந்த நிலையை அடைந்து யாஹா அப்படின்ற ஒரு அனுபவ நிலைக்கு இந்த கேள்வி மட்டுமே இட்டு செல்லும்னாக்க, அதுவும் கூட வந்து யார் அனுபவிக்கிறார் என்று பாருங்கள். தொடர்ந்த விழிப்பு நிலை என்பது தொடர்ந்து செய்யப்படுவது, அதையும் கடந்த ஒரு நிலை இருப்பதாக வந்து அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கதை நான் வாசித்து பார்த்தேன். ஆக இந்த இடத்துல வந்து வாசனைகள்னு சொன்னால் அது மறுபிறவியை பற்றி கேள்வி வருது. மறுபிறவியெல்லாம் கூட உங்களுடைய ஆசை தான், அது உங்களுடைய கற்பனை தான். அது கான்ஷியஸ்னஸ் அந்த கேள்விக்கான பதிலை வந்து டைரக்டாக பல இடங்களில் சொல்கிறதில்ல. அவர் அந்த இடத்துல என்ன இன்சிஸ்ட் பண்ணுறாரு, நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டனாக்கா மறுபிறவியெல்லாம் எதுவுமே இருக்காது. இதே தான் கர்மாவுக்கும் அப்படி தான். கர்மவினை யாருக்கு வந்து இந்த உடலுக்கு உண்டு. இந்த உடலை விட்டு நீ வந்து வெளியில் எஸ்கேப் ஆகிட்டேனாக்க, அதாவது இது நீ எல்லாம் இந்த டிட்டாச் ஆகி ஒரு கான்ஷியஸ் பரந்த கான்ஷியஸ் லெவலில் ஒன்று அடையாளப்படுத்தி கொண்டால் இது ஏதோ நடக்கிற நாடகம் மாதிரி தெரியும்.
இந்த உலகமே வாழ்க்கையே நாடகமாக தெரியும். இந்த துன்பங்கள்லாம் ஒரு துன்பமாக தெரியாது. நம்ம அந்த உடலோடு இருக்கிறோம், அதுக்கு நேர்ந்த கதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இந்த கர்மான்றது வந்து கரைந்து போய்விடும் எப்பொழுது நீங்கள் வந்து அந்த அந்த உண்மையான ஒரு ஞான நிலையை பெறும் பொழுது. ஏனென்றால் அந்த செயலுக்கு நாம் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்ம வினை ஆற்றுகின்ற அந்த வினைக்கு நாம் பொறுப்பல்ல. வினையிலிருந்து வெளில வர முடியும். அதனால் கர்மா இருக்குதா இல்லையான்னு கேட்டால் கர்மா இருக்குது இல்லாமல் போகுது. நீ அதில் இருக்கியா இல்லையான்னு பாரு. நீ வந்து நான் சொல்கிற நிலைக்கு வந்துட்டாக்க உனக்கு அதெல்லாம் கிடையாது, உனக்கு கர்மா கிடையாது, ரீபர்த் கிடையாது. பட் கர்மா இருக்குதான்னு கேட்டால் இருக்கலாம். அதை பற்றி நீ இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறார் அவர். ஆனால் அதுக்கு அதிகமாக அவர் வந்து முக்கியத்துவம் தரல. அப்போ மனிதனுக்கு என்ன சுதந்திரம்ன்ற ஒரு கொஸ்டின் அங்கே வந்துடுது. சுதந்திரம்ன்றது கூட ரமணரை பொறுத்த வரைக்கும் வந்து இதுதான், இந்த மனநிலை, இந்த மனத்தை நசிப்பது என்பது தான் சுதந்திரமான நிலை. அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன்டு ரிஃப்ளெக்ஸாக தான் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட மனோநிலையில் தான் செயல்படுகிறீர்கள்னு சொல்கிறார். 7 நிமிஷம். ஆக ரமணரை பொறுத்தவரை சுயத்தை உணர்வது என்பதுதான் உச்சக்கட்ட ஞான நிலை. இந்த வாழ்க்கையினுடைய பொருள் என்பது கூட அந்த ஞானம் என்பது தான். அந்த நிலைக்கு போவதற்கு முன்னால் பொருளால் ஆன உலகிலிருந்தும் பிரச்சனை வரும், அகத்தால் ஆன உலகிலிருந்தும் பிரச்சனை வரும். பல மாய கருத்துக்கள் தோன்றக்கூடும். கடவுள்ன்றது அப்படி தான், விதின்றது அப்படி தான், கர்மான்றது அப்படி தான். நான் யார் என்பதை உணராத வரைக்கும் அவை அனைத்திற்கும் உயிர் இருக்கும். என்ன சொல்லப்போனால் மென்டல் ப்ரொஜெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். அவை அத்தனையும் இருக்கும். கர்மா இருக்கும், விதி இருக்கும், கடவுள் இருக்கும், தெய்வம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நீ தாண்டி போக முடியும். இவை அனைத்திலிருந்து விடுபட்டு நீ தனி சுதந்திரமான ஒரு உயிராக அதை உணர முடியும். ஆனால் அப்போ உனக்கு அடையாளம் இருக்காது. துரதிருஷ்டவசமாக இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமாக நம்ம நிறைய ஈடுபட்டு இருக்கும்போது இதிலிருந்துமே வெளில வர முடியாது. நம்மை தாக்குகின்ற செய்திகளிலிருந்து என்னால் வர முடியலன்னு சொன்னாக்க அவர் என்ன சொல்கிறார், செய்தியை படிப்பது யார், அதை பார்த்து ரசிப்பது யார், அல்லது அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறது யாருன்னு பாருங்கன்றார். எல்லாத்தையுமே யார் என்று ஒரு நிமிஷத்தில் யோசிங்க. ஒரு நிமிஷம் டென்ஷன் ஆகணுன்னா இப்போ டென்ஷன் ஆகிறது யாருன்னு பாருங்கன்னு சொல்கிறார். இப்படியாக வந்து சுய விசாரணை என்பது வந்து ஒரு எல்லையில்லாத பயணமாக போய்கொண்டிருக்கும் தருணத்தில் முதல்ல அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் போக போக அது ஒரு இயல்பான ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். அது உள்ளே செல்ல எண்ணங்கள் தோன்றும் இடத்திலேயே அவைகளை வந்து நசுக்க கற்றுக்கணுன்றாங்க. எண்ணமே தோணாமல் எண்ணமாக வருது அடக்கு அப்படின்னு அடக்கணுன்றாங்க. இப்படி எண்ணங்களை அடக்குவது என்பதும் நான் யார் என்பதை உற்று கவனிப்பது என்பதும் ஒரு கேட்பதற்கு எளிமையான ஒரு வழிகாட்டுதல் மாதிரி தெரிந்தாலும் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பது என்பது மிக மிக கடினமான விஷயம். ஏனென்றால் நாம் பல்வேறு தடைகளினால் பூட்டப்பட்டிருக்கிறோம். இதெல்லாமே ஒரு வாழ்க்கைக்கு வந்து அர்த்தமற்ற விஷயங்கள் அவர் நினைக்கிறார். பல அர்த்தமற்ற விஷயங்கள் குறித்து பேசுகிறோம், விவாதிக்கின்றோம், உறவுகளை கூட சிக்கலாக்கி கொள்கிறோம். இதெல்லாம் பற்றி ஒதுக்கி வச்சுட்டு நீ யாருன்னு பாரியா, அதில் போய் உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதார். ஆக ரமணருடைய வழிகாட்டுதல் ஆன்மீக தத்துவம் என்பது இந்திய ஆன்மீக வெளியில் ஒரு முக்கியமான பங்களிப்பு என்று கருதுகிறோம். இதற்கு பிறகு தான் வந்து உலகத்தில் பல பேர் வந்திருக்கிறாங்க. அவர் இறந்து போன போது கூட 30,000 பேர் போனதாக சொல்கிறாங்க. அவரை இன்றைக்கும் அவர் உயிரோடு இருப்பதாகத்தான் வந்து அந்த சீடர்கள்லாம் நம்புகிறாங்க. ஏனென்றால் அவர் வந்து எனக்கு அழிவில்லைன்னு சொல்லிட்டார். அவர் நான் வந்து உடலோடு பார்க்கும்போது தான் ரமணராக தெரிகிறேன், மற்றபடி நான் பியூர் கான்ஷியஸ்னார். பல்வேறு சித்துக்கள் நடந்திருக்கின்றன, அது பற்றியெல்லாம் ஸ்லாகித்து பேசுகிறார்கள் என்றாலும் கூட நமக்குரிய தேவை என்னன்னு பார்த்தாக்க அந்த கருப்பொருள் தான். இப்போ இந்த வாழ்வின் பொருள் என்பது நான் யார் என்று அறிவது தான் என்று எளிமையாக ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். நிச்சயமாக அது இன்றைக்கு வந்து வாழ்க்கை தளத்தில் பல்வேறு தளங்களில் நம்ம இதை பிரயோகித்து பார்த்தால் பல சிக்கல்களுக்கு நமக்கு விடை கிடைக்கும்.
உலகத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சிலர் பேசியிருக்கிறார்கள். அங்கே போர் நடக்குது, இங்கே பிரச்சனை நடக்குது, எப்படி அமைதியை கொண்டு வருதுன்னு. முதல்ல உள் அமைதியை உருவாக்கி கொண்டார். அவங்க எல்லாருக்கும் சொல்கிறாரு, அதெல்லாம் நிறுத்தணுன்னாக்க நீ முதல்ல உனக்குள்ளாக இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய அந்த அந்த அழுத்தங்களை எல்லாம் விலக்கி நீ உள் ஒளியை காண வேண்டும். அப்பொழுதுதான் உன்னால் வழிகாட்ட முடியும். இல்லைனாக்கா நீ இன்னொரு சிக்கலை உண்டாக்குவ. இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த தேர்தல் சமயத்தில் நம்ம உத்து நோக்கினாக்க இங்கே ஒருத்தர் பேசுகிறாரு, அங்கே ஒருத்தர் பேசுகிறாரு, அங்கே ஒருத்தர் கத்துறாரு. அப்படியே எல்லாரும் எல்லா லெவல்லையும் இறங்கி அதை குழப்பமாக்குறாங்க. அப்போ ஒரு ஆரோக்கியமான மனம் என்பது இது அனைத்தையும் கடந்த ஒரு நிலையில் இருப்பதாகும். அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி செல்கின்ற அந்த பயணம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கூட்டக்கூடிய பயணமாக இருக்கும் என்று தமிழர் கூறுகிறார். நன்றி நண்பர்களே, மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.